त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव वन्दनात् मृत्योर्मुक्षेयमामृतात्. அன்பார்ந்த கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று மங்களகரமான துர்முகி நாம சம்பத்சரம் உத்தராயண புண்ணிய காலம் சிசிர ருது மாசி 16 பிப்ரவரி 28 செவ்வாய்க்கிழமை. சுக்லபக்ஷம் த்விதியை திதி மாலை 6:51 வரை, பிறகு திருத்தியை திதி. பூரட்டாதி நட்சத்திரம் காலை 7:11 வரை, பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம். சாத்தியம் நாம யோகம், பாலவம் நாம கரணம். இன்றைக்கு சந்திர தரிசனம். மாதந்தோறும் வளர்பிறை த்விதியை அன்றைக்கு விரதம் இருந்து மாலை நேரத்தில் சந்திரனை தரிசனம் செய்து அம்பிகையை வழிபடும் போது மன ரீதியான சஞ்சலங்கள் குழப்பங்கள் அகலும், நல்ல தெளிவு பிறக்கும், தாயாருக்கு நல்ல ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், விரும்பிய நல்ல விஷயங்கள் கிடைக்கும். இன்றைய நவகிரக நிலைகள்: மேஷராசியில் அங்காரகன், சிம்மராசியில் ராகு, துளாராசியில் குரு, விருச்சிக ராசியில் சனீஸ்வரன், கும்பராசியில் சூரியன் புதன் கேது, மீனராசியில் சந்திரன் சுக்கிரன். இன்றைய தினபலன். மேஷராசி அன்பர்களே, ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 12ஆம் இடத்துல சந்திரன் குருவுடைய வீட்டில் இருக்காரு. அதே சமயத்துல காலை 7:11 குருவுடைய சாரம் முடிந்து சனியுடைய சாரம் தொடங்கிறது. அஷ்டம சனி இப்போது நடந்து கொண்டிருக்கு. அந்த சனி கிரகத்தினுடைய சாரத்தை சந்திரன் பெற்றிருக்காரு. 12ஆம் இடம் விரயஸ்தானத்தில் இருக்கார். மேலும் உச்சம் பெற்ற சுக்கிரனோடு சேர்ந்திருக்கார். அதில் இன்றைய நாள செலவுகளை கட்டுக்குள்ள வைக்கணும், தேவையற்ற பழக்க வழக்கங்களை தவிர்க்கணும், முடிந்த அளவிற்கு வீட்டு உணவையே சாப்பிடணும், வெளி உணவுகளை தவிர்க்கணும், நண்பர்களோடு சேர்ந்தாலும் கூட நல்ல விஷயங்களை பற்றியே பேசணும், நல்ல செயல்களிலே ஈடுபடணும். அப்படியாக இந்நாளில் கட்டுப்பாட்டோடு இருக்கும்போது பிரச்சனையற்ற சாதகமான நல்ல நாளாக இந்த நாள் அமையும். ரிஷபராசி அன்பர்களே, ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். முயற்சி ஸ்தான அதிபதி சந்திரன் லாபஸ்தானத்தில் இருக்காரு. தர்ம கர்மாதிபதியான சனி கிரகம் இப்போது ராசியை பார்த்துட்டு இருக்காரு. அவருடைய சாரம் சந்திரனுக்கு கிடைக்குது. ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கார். அவருடைய சந்திரன் சேர்ந்திருக்காரு. மன மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கும், விரும்பிய விஷயங்களை செய்ய முடியும், அதிகமான ஓய்வு நேரம் கிடைக்கும், பிடித்த இடங்களுக்கு சென்று வர முடியும், குடும்பத்தாரோடு நேரத்தை செலவு செய்ய முடியும், பெரியவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதம், நல்ல வழிகாட்டப்படுதல் போன்ற விஷயங்கள் நடக்கும், மகிழ்ச்சியான மன நிறைவு கிடைக்கக்கூடிய லாபமான நல்ல நாளாக இந்த நாள் அமையும். மிதுன ராசி அன்பர்களே, ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். தனஸ்தான அதிபதி ஜீவனஸ்தானத்தில் இருக்காரு. பூர்வபுண்ணியஸ்தான அதிபதியான உச்சம் பெற்ற சுக்கிரனோடு சேர்ந்து இருக்காரு. பாக்யாதிபதியான சனியுடைய நட்சத்திர சாரத்தை பெற்றிருக்கார். அஷ்டமஸ்தானத்திற்கும் பாக்யஸ்தானத்திற்கும் சனி அதிபதி. ஆனா இப்போது நல்ல சாதகமான 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதே போன்று சனி சந்திரனுக்கு சாரமும் கொடுத்திருக்கார். அந்த சந்திரன் சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கார். அதனால சாதகமான பலனாக எடுத்துக்கணும். வேலையில திறம்பட செயல்படுவீங்க. எவ்வளவு கஷ்டமான பொறுப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் கூட அதை மிக எளிதாக செய்து முடித்திருவீங்க. கல்வியில சிறந்து விளங்குவீங்க. நல்ல ஞாபகத்திறன் இருக்கும். ஏற்கனவே நீங்க தோல்வி அடைந்த விஷயங்களை கூட இப்போது நீங்க முயற்சி செய்து அதுல வெற்றி கிடைச்சிடும். அப்படியாக நல்ல பலாபலன்கள் கிடைத்து அதன் மூலமாக நல்ல பண வரவு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். கடகராசி அன்பர்களே, ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். ராசிநாதனாக இருக்கக்கூடிய சந்திரன் 9ஆம் இடம் குருவுடைய வீட்டில் இருக்கார். சுக்கிரனுடைய சேர்க்கையை பெற்றிருக்கார். சனியுடைய சாரத்தை பெற்றிருக்கார். முக்கியமான பெரிய கிரகங்களுடைய சம்பந்தம் சந்திரனுக்கு கிடைக்குது. அதே சமயத்தில் அவர் 9ஆம் இடத்துலையும் இருக்காரு. உங்களுக்கு நல்ல குரு இப்போது கிடைப்பார். தந்தை சொல்படி நீங்க கேட்டு நடக்கும்போது நல்ல ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும். தந்தை மூலமாக உங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும். தந்தையிடம் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய கோரிக்கைகள் இப்போது நிறைவேறும். அரசு சார்ந்த ஆதாயங்கள் கிடைக்கும். அரசு உத்தியோகத்திற்கும் கூட முயற்சிக்கலாம். அப்படியாக சாதகமான நல்ல விஷயங்கள், உங்களுக்கு தேவையான உயர்வு அளிக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீங்க முயற்சிக்கும் போது அதற்குண்டான பலன்கள் கிடைக்கும். உங்களுடைய வயது பெயர் புகழுக்கு ஏற்றவாறு, கல்வி தகுதிக்கு ஏற்றவாறு நல்ல பலன்கள் கிடைக்கும். அதுக்கு ஏற்றவாறு நீங்க நடந்து கொள்ளணும். தேவையற்ற சிறிய சஞ்சலம் தரக்கூடிய அல்பமான விஷயங்கள்ல சஞ்சலப்படக்கூடிய அளவிற்கு மனது இருக்கும்போது அதனால பிரச்சனை ஏற்பட வாய்ப்புண்டு. சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்காரு. அவரோடு சந்திரன் சேர்ந்திருக்கார். சந்திரன் மனோகாரகன். சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கும் போது அதிகமான கேளிக்கை பொழுதுபோக்கு போன்ற விஷயங்கள் அதிகமாக இருக்கும். அதனால அது போன்ற சிறிய விஷயங்கள்ல சிற்றின்பத்துல கவனத்தை விட்டு பேரின்பத்துல கவனத்தை கொள்ளும் போது இந்த நாள் உங்களுக்கு உயர்வை தரக்கூடியதாக அமையும். சிம்மராசி அன்பர்களே, ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. சந்திராஷ்டம நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கு. 8ல சந்திரன் இருக்கிறது. மேலும் உச்சம் பெற்ற சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறது. மனக்கட்டுப்பாடு அவசியம், உணவு கட்டுப்பாடு அவசியம், ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து கொள்ளணும். இது மூன்றும் நீங்க கவனத்துல கொண்டு விட்டால் போதுமானது. சந்திராஷ்டமத்தினால உங்களுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது.
உணவு கட்டுப்பாடு, வீட்டு உணவு, எளிய உணவு, எளிதாக ஜீரணிக்கக்கூடிய உங்களுக்கு தேவையான அளவிற்கு எளிய உணவை எடுத்துக்கொண்டால் போதுமானது. நல்ல ஒரு நடைப்பயிற்சி, உடைப்பயிற்சி போன்ற விஷயங்கள் செய்தால் போதுமானது. மனதில் அதிகமான பேராசைகள் இல்லாம நல்ல ஒரு எளிமையான வாழ்க்கை முறை போன்ற விஷயங்கள் இருந்தால் போதுமானது. சந்திராஷ்டமத்தினால் உங்களுக்கு பிரச்சனை ஏதும் இருக்காது. இந்த நாள் ஒரு பயனுள்ள நாளாக அமையும். கன்னியா ராசி அன்பர்களே, ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். லாபஸ்தான அதிபதி சந்திரன் 7லிருந்து ராசியை பார்க்கறது நன்மை. உங்களுடைய ராசிக்கு தன பாக்கியாதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று 7ஆம் இடத்துல இப்போது அங்காரனுடைய சேர்க்கையிலிருந்து பிரிந்து தனியாக இருக்கார். அவரோட சந்திரன் சேர்ந்திருக்கார். அதுவும் நன்மை. நல்ல பொருள் வரவு கிடைக்கும். திருமண வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். திருமண தடை விலகும். திருமணம் ஆனவர்களுக்கு சண்டை சச்சரவுகள் விலகும். இல்வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் கூடும். நல்ல விஷயங்கள் உங்களுக்கு அறிவுறுத்தப்படும். நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. உடன் பணிபுரியக்கூடியவர்கள் உதவிகரமாக இருப்பாங்க. உயர் அதிகாரிகள் பாராட்டுவாங்க. பிடித்த விஷயங்கள் நடக்கும். எதை விரும்புறீங்களோ, எது உங்களுக்கு பிடிக்குதோ, எது மகிழ்ச்சியை தருமோ அந்த விஷயங்கள் எல்லாம் இப்போது உங்களுக்கு எளிதாக நடக்கக்கூடிய, மகிழ்ச்சி நிறைவு தரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். துலா ராசி அன்பர்களே, ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். ஜீவனஸ்தான அதிபதியான சந்திரன் இப்போது 6ஆம் இடத்துல ராசிநாதன் சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கார். சனியுடைய நட்சத்திர சாரம் கிடைக்குது. அதனால போட்டிகள் எல்லாம் மிக சிறப்பாக வெல்ல முடியும். அனைத்திலும் இப்போது நீங்க பங்கெடுத்துக் கொள்ள முடியும். எதையும் தவிர்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. உங்களுடைய சாமர்த்தியத்தை, உங்களுடைய சமயோசித்த புத்தியை கொண்டு அனைத்து விஷயங்களையும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கும். ஆரோக்கியம் கூட இப்போது சிறப்பாக இருக்கும். ராசியில குரு இருக்காரு. அப்படி குரு இருக்கும்போது உங்களுடைய மேலான குணங்களை, நல்ல உயர்ந்த எண்ணங்களை இப்போது வெளிப்படுத்த முடியும். அனைவருக்கும் அது தெரிய வரும். நல்ல கௌரவ பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு கூட இப்போது உங்களுக்கு உண்டு. இருக்கக்கூடிய இடத்துல போற்றப்படுவீங்க. பிரபல்யம் கிடைக்கக்கூடிய, நல்ல பலன் கிடைக்கக்கூடிய, நினைத்ததை சாதிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். பாக்யஸ்தான அதிபதி சந்திரன் 5ஆம் இடம் குருவுடைய வீட்டில் இருக்காரு. கலத்திரஸ்தான அதிபதி கலத்திரக்காரகன் உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன். அவருடைய சேர்க்கை சந்திரனுக்கு கிடைக்குது. விரும்பியவாறு மன வாழ்க்கை அமையும். நீங்க எப்படி எதிர்பார்த்தீங்களோ, எதற்காக காத்து கொண்டிருந்தீர்களோ அது போன்ற ஒரு மன வாழ்க்கை உங்களுக்கு அமையும். அதே போன்று புத்திர பேரில் இருக்கக்கூடிய தடை கூட விலகும். நீங்க ஆசைப்பட்ட அளவிற்கு நல்ல புத்திர பேர் கிடைக்கும் அளவிற்கு உங்களுடைய தோஷம் விலகும். பிராயச்சித்தங்களை சிறப்பாக செய்ய முடியும். எது தடை, உங்களுக்கு எது பிரச்சனை என்பதை தெரிந்து கொள்ள முடியும். அறிவுபூர்வமாக செயல்பட முடியும். உங்களுடைய அறிவை விருத்தி செய்து கொள்ள முடியும். கல்வியில சிறந்து விளங்க முடியும். உயர்கல்வி, மேற்கல்வியை பயில முடியும். ஆராய்ச்சி விஷயங்களை இப்போது செய்ய முடியும். அப்படியாக இந்நாள் உங்களுக்கு நல்ல ஒரு திருப்பத்தை தரக்கூடிய, உயர்வை தரக்கூடிய, நினைத்தது நடத்தி காட்டக்கூடிய நல்ல நாளாக அமையும். தனுர் ராசி அன்பர்களே, ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 4ஆம் இடம் குருவுடைய வீடு, மீன ராசி. அங்கு சந்திரன் இருக்காரு. அந்த இடத்துல சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கார். சனி இப்போது விரய சனியாக உங்களுக்கு இருக்கு. 7ரை சனியில அந்த சனி கிரகத்தினுடைய சாரத்தை பெற்றிருக்கார். அதனால மாற்றத்தினால உங்களுக்கு நன்மை உண்டு. உங்களுடைய இருக்கக்கூடிய இடமோ அல்லது பணிபுரியக்கூடிய இடத்திலோ ஏதாவது ஒரு மாறுதல் செய்யணும், மாறுதல் வருதுன்னு சொல்லும்போது நீங்க ஏற்றுக்கொள்ளலாம். எப்போதுமே 12ஆம் இடத்துல சனி வரும்போது ஒருவருக்கு அலைச்சல் அதிகமாக ஏற்படும். இருக்கக்கூடிய இடம் மாறும். அந்த ஸ்தானம் மாறும்போது அவருக்கு விரய சனினால பெரிய கஷ்டங்கள் ஏற்படாது. அதை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த மாற்றம் கூட உங்களுக்கு சாதகமாக அமையும். நீங்க இருக்கக்கூடிய இடத்துல இருக்கும்போது வரக்கூடிய வாய்ப்புகளை கூட தட்டி கழிக்கிறீங்கன்றது பொருள்படும். உயர முடியாது. அதே இடத்துல தான் இருக்க முடியும். அதிகமாக சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு வாழ்க்கையை நடத்த வேண்டிய அவசியம் ஏற்படும். அப்படியாக 4ஆம் இடத்துல சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்தது. அந்த சுக்கிரன் உச்சம் பெற்று அந்த சந்திரனுக்கு சனியுடைய சாரம் கிடைக்கிறதுனால மாற்றம் உங்களுக்கு ஏற்றமாக அமையக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். மகர ராசி அன்பர்களே, ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல கவனம் அதுல முழுமையாக இருக்கும். ஒருவர் தான் செய்யக்கூடிய விஷயத்துல முழு மனதோடு, முழு கவனத்தோடு, ஈடுபாட்டோடு விரும்பி செய்கின்றாரோ அவருக்கு வெற்றி கிடைக்கும். அந்த 3ஆம் இடத்துல சந்திரனோடு சேர்ந்து சுக்கிரனும் இருக்கார். சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி. அவரும் சேர்ந்து இருக்கிறதுனால முயற்சியை கூட மிக எளிதாக செய்ய முடியும். அதை ரசித்து செய்ய முடியும். உங்களுடைய கல்வியில கூட இப்போது விரும்பி படிப்பீங்க. எனக்கு இந்த பாடம் படிக்கிறதுல அதிகமான விருப்பம், இது எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படி அளவுக்கு அந்த துறையில சாதிக்க முடியும். உத்தியோகத்திலையும் கூட உங்களுடைய வேலைகளை விரும்பி செய்து அதன் மூலமாக பெயர் பெற முடியும். சகோதரிகளுக்கு உதவிகரமாக இருக்க முடியும். இன்றைக்கு நீங்க முன்னின்று முயற்சி செய்தால் உடன் பிறந்த சகோதரிகளுக்கு நல்ல விஷயங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். நீங்கள் சந்தோஷமாக இருந்து உங்களால் பிறருக்கு நன்மை நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும்.
கும்பராசி அன்பர்களே, ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். ராசிநாதனாக இருக்கக்கூடிய சனி கிரகத்தினுடைய சாரத்தை சந்திரன் பெற்றிருக்காரு. ராசிக்கு யோகாதிபதியான சுக்கிரனுடைய சேர்க்கையை பெற்றிருக்கார். 2ஆம் இடத்துல இந்த சேர்க்கை ஏற்படுது. நல்ல பண வரவு இருக்கும். பணமுடை இன்றோடு உங்களுக்கு விலகும். தேவையான பண வசதி, தேவையான பொருள் வசதி இப்போது கிடைக்கும். அதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன்கள், கஷ்டங்கள், தடைகள் போன்ற அனைத்து விஷயங்களையும் இப்போது நீங்க ஜெயிக்க முடியும். அதனால சந்தோஷம் கிடைக்கும். குடும்ப நபர்கள் உங்களை நினைத்து இப்போது பெருமைப்படக்கூடிய அளவிற்கு நல்ல விஷயங்களை செய்வீங்க. நல்ல பலாபலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய, சொன்னதை செய்து காட்டக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். மீனராசி அன்பர்களே, ராசியில சந்திரன் இருக்கார். பூர்வ புண்ணியஸ்தான அதிபதியான சந்திரன் ராசியில இருக்காரு. அதே சமயத்துல அஷ்டமஸ்தான அதிபதி சுக்கிரனும் இருக்கார். அப்படி சுக்கிரன் இருந்தாலும் சுக்கிரனோட குரு பரிவர்த்தனை செய்ததுனால பெரிய அளவுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது. அவசரம் மட்டும் கூடாது. எதுலையுமே ஓவர் கான்ஃபிடன்ஸ்னால எல்லாமே முடிஞ்சிரும்ன்ற ஒரு எண்ணம் மட்டும் கூடாது. அதை தவிர்த்துட்டால் போதுமானது. ராசியில சந்திரன் சுக்கிரன் சேர்ந்து இருக்கும்போது நல்ல மென்மையான விஷயங்களை வெளிப்படுத்த முடியும். கற்றுக்கொண்ட கலைகளை வெளிப்படுத்த முடியும். உயர முடியும். சுக்கிரன் சொல்லும்போது அவர் எந்த விஷயத்தையும் சாதிக்கக்கூடிய அளவிற்கு சக்தியை கொடுக்கக்கூடியவர். அது கலைத்துறையாக இருக்கலாம், உங்களுக்கு விரும்பிய துறையாக இருக்கலாம். அது இப்போது அந்த சுக்கிரன் ராசியில் இருக்கும்போது சந்திரன் அவரோடு சேர்ந்து இருக்கும்போது சனியுடைய சாரம் கிடைச்சிருக்கும் போது உறுதியான கொள்கை இருக்கும்போது அதுல உங்களுக்கு உயர்வு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இன்றைய ஜோதிட தகவல். சந்தான பாக்கியம். புத்திரஸ்தானத்திற்கு அதிபதியான கிரகம் லக்னத்திலிருந்து 12 பாவங்கள்ல ஒவ்வொரு பாவத்திலும் இருக்கும்போது எந்த மாதிரியான பலன் கிடைக்கும்ன்றதை பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கு 8ஆம் இடம், 5ஆம் இடத்திற்கு அதிபதி, புத்திரஸ்தான அதிபதி அஷ்டமஸ்தானத்துல இருக்கார் அப்படின்னு சொன்னா அதற்குண்டான பலன் என்ன? நிறைய பேர் பயப்படக்கூடிய, கவலைப்படக்கூடிய ஒரு விஷயமாக இது இருக்கும். சிலருக்கெல்லாம் இப்படி 5ஆம் அதிபதி 8ல இருக்காரு, உனக்கு பிள்ளை பிறக்காரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அவர்கள் வருத்தப்படுவாங்க. அது கூட பரவாயில்ல, புத்திர சோகம் நிரந்தரம்னு சொல்லுவாங்க. எல்லோருக்குமே அந்த புத்திர சோகம்ன்றது மிகப்பெரிய ஒரு அதை ஈடுகட்ட முடியாத இழப்பாக இருக்கும். அப்படி பிள்ளைகள் பிறந்து இறந்துருவாங்க அப்படின்னு கூட சொல்லிடுவாங்க. அதனால அவர்கள் வருத்தப்பட்டு கலங்கி கஷ்டப்பட்டு நம்ம இடத்துல கேட்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அது போல கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லா விஷயத்திற்குமே இதுதான் முடிவுன்றது கிடையாது. ஒரே ஒரு பாவத்தை மட்டும் வைத்து சொல்லக்கூடியது கிடையாது. அது ஏற்புடையதாக இருக்காது. இப்ப துலா லக்னம்னு சொல்லும்போது அந்த லக்னத்திற்கு 5ஆம் இடத்து அதிபதியாக சனி கிரகம் இருக்காரு. அவரே 4ஆம் இடத்திற்கு அதிபதியாக அடுத்தடுத்த வீடுகளுக்கு அதிபதியாக வரார். அது போன்ற சிம்ம லக்னம் சொன்னா இப்ப அந்த லக்னத்துக்கு 5ஆம் இடத்து அதிபதினு சொல்லக்கூடிய குரு அவர் 8ஆம் இடத்துல போய் மீன ராசியில இருந்தா அதனால பெரிய அளவுக்கு கஷ்டம் கிடையாது. அவர் ஆட்சியாகத்தான் இருக்காருன்னு எடுத்துக்கலாம். அதே போன்று அது பரிவர்த்தனை ஏற்பட்டிருக்கலாம், அல்லது அந்த 8ஆம் இடத்துல இருந்தாலும் கூட சுபர்களுடைய பார்வை கிடைத்திருக்கலாம், அல்லது அவர்களுக்கு நல்ல தசை நடக்கலாம், புத்திரகாரகன் பலமாக இருக்கலாம். அப்படி நிறைய விஷயங்கள் இதை ஈடுகட்டக்கூடிய அளவிற்கு இருக்கு. பொதுவாக 5ஆம் அதிபதி 8ல இருக்கும்போது பலம் குறைந்த தன்மை தான். 5ஆம் அதிபதி வலுவிழந்துட்டார்னு எடுத்துக்கலாம். மேஷ லக்னத்தை எடுத்துக்கும் போது 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் 8ஆம் இடம் விருச்சிக ராசியில இருக்காருன்னா அப்போது அங்காரகனோட ஒருவேளை பரிவர்த்தனை செய்திருந்தா நன்மை அல்லவா? அதே போன்று குருவுடைய பார்வை கிடைத்தா நன்மை அல்லவா? அப்படியே எடுத்துக்கணும். அந்த 5ஆம் இடத்து அதிபதி சூரியன் 8ல இருக்காருன்ற ஒரே ஒரு தீர்வை மட்டும் எடுத்துக்கொள்ள கூடாது. அதனால அப்படி ஜாதகத்துல இருக்கக்கூடியவர்கள் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். அதற்கு நிறைய வழிவகைகள் உண்டு, நிறைய விதிவிலக்குகள் உண்டு. புத்திரஸ்தானம் சீர்தூக்கி ஆராய்ந்து பார்க்கறதுக்கு நிறைய காரியங்களை எடுத்துக்கொள்ளணும். அப்படி பார்க்கும்போது 5ஆம் அதிபதி 8ல இருக்கும்போது பலம் குறைவு. ஒருவேளை இது முன்பே தெரிந்தா அந்த 5ஆம் இடத்து அதிபதி வலிமை ஆகிறதுக்கு உண்டான அந்த கிரகத்துக்கு உண்டான பிரீத்தி சம்பந்தமான கோயில்கள் விஷயங்களை தொடர்ந்து 12 வரும்போது கட்டாயமாக சந்தான பேரு ஏற்படும். இன்றைய தினபலன் ஜோதிட தகவலை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.